வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரள மாநில அரசே அகற்ற வேண்டும். 3 நாட்களில் அகற்றுமாறு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. நெல்லை அருகே மேலும் ஒரு கிராமத்தில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகள். கொண்டாநகரம் ஊராட்சியில் கொட்டப்பட்ட ஊசிகள், மாத்திரைகள், மருத்துவ கிளவுஸ்களால் துர்நாற்றம். சென்னை தியாகராய நகரில் HDFC வங்கிக்குள் புகுந்து ஊழியருக்கு கத்தியால் வெட்டு. தப்பியோட முயன்றவரை பிடித்து காவலர்கள் விசாரணை. ஆந்திர கடற்கரை நோக்கி நகரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. கிறிஸ்துமஸ் வரை தமிழ்நாட்டில் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் 2வது கோடி பயனாளி. மருந்து பெட்டகத்தை வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி பாஜக எம்பிக்கள் ஒரே நேரத்தில் போட்டி போராட்டம். இரு தரப்பினருக்கும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட கைகலப்பில் பாஜக எம்பிக்கள் 2 காயம். பாஜக எம்பிக்களால் மல்லிகார்ஜுன கார்கேயின் காலில் காயம் என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. அவைக்கு சென்ற தன்னை தடுத்து மிரட்டியதாக பாஜகவினர் மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜக எம்பிக்களை தாக்கியதாக ராகுல் மீது மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு புகார். அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டிக்க கூட எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை. அமைதியோ அமைதி என ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக அமைச்சர் ரகுபதி சாடல். எப்போதுமே எப்போதுமே எதிர்க்கணும் இல்ல. எப்ப எஜமானத்திலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எதிர்க்கணும்னு அப்ப எதிர்ப்பாங்க. மற்ற நேரத்தில் ஆணடியா இருந்துப்பாங்க. அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்ததாக கூறி தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் போராட்டம். மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி முழக்கம். அமித்ஷாவை கண்டித்து மதுராந்தகம், ஆம்பூர் உள்ளிட்ட இடங்களில் விசிக ரயில் மறியல். புதுச்சேரியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது காவலர்களுடன் தள்ளுமுள்ளு. 2 நாள் பயணமாக ஈரோடு மாவட்டம் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விஜயமங்கலத்தில் உற்சாக வரவேற்பு. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே பெண்ணை கொன்ற சிறுத்தையை தேடும் பணி தீவிரம். ட்ரோன் மூலம் தேடி வரும் வனத்துறை. எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளரானதற்கு எதிரான வழக்கு தள்ளுபடி. முடிவை தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்ய கோரிய மனுவை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. அம்பேத்கரை கொச்சைப்படுத்துவது யாராக இருந்தாலும் கண்டிப்பதாக ராமதாஸ் பேட்டி. இடஒதுக்கீடு பெற்றுத்தந்த அம்பேத்கரை அவமதிப்பதை ஏற்க முடியாது என்றும் உறுதி. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் சேதமடைந்த தாமிரபரணி பாலத்திற்கு அஞ்சலி செலுத்த வந்த பாஜகவினர். விரட்டி விரட்டி கைது செய்த காவலர்கள். கொடைக்கானலில் கெட்டுப்போன 35 கிலோ மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிப்பு. தடை செய்யப்பட்ட 60 கிலோ பிளாஸ்டிக் பைகளும் பறிமுதல். குற்றால மெயினருவியில் ஆண்கள் மட்டும் குளிக்க அனுமதி. சீரமைப்பு பணி காரணமாக பெண்கள் குளிக்க தடை.
தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர் அமளி காரணமாக மக்களவை நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய விவகாரம் தொடர்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது மீண்டும் நாளை காலை வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவதூறாக பேசியதாக மக்களவையில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட நிலையில் அமித்ஷா பதவி விலகுவது தொடர்பாக விவாதம் நடத்த கோரி காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் நோட்டீஸ் அளித்திருந்தன. இந்நிலையில் இந்த அமளி காரணமாக அவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது அவை நாளை காலை வரை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் நடுக்கலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டப்படும் கேரள மாநில மருத்துவ கழிவுகளை அகற்ற ஒரு லாரிக்கு 15,000 ரூபாய் வரை வாடகை கேட்பதால் கழிவுகளை அள்ளுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் நடுக்கலூர், பழவூர், கொண்டாநகரம் உள்ளிட்ட ஊராட்சிகளின் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் கொண்டுவரப்பட்டு கொட்டப்பட்டுள்ளன. இந்நிலையில் மருத்துவ கழிவுகளை அகற்ற அப்பகுதி மக்கள் விடுத்த தொடர் கோரிக்கையை அடுத்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மருத்துவ கழிவுகளை திருநெல்வேலியிலிருந்து கொண்டு செல்ல ஒரு லாரிக்கு 15,000 ரூபாய் வரை கேட்கப்படுவதாகவும் வாடகையை யார் கொடுப்பது என்பதில் நிலவும் பிரச்சனையால் கழிவுகளை அகற்றுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் மருத்துவ கழிவுகளை கொட்டியது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து 10 நாட்கள் கடந்த நிலையில் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அதிமுக நெல்லை மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா தெரிவித்துள்ளார். கேரளாவுடைய குப்பைகளை கொட்டக்கூடிய குப்பை கிடங்கா தமிழ்நாடு. அங்கிருந்து செக் போஸ்ட்ல இருந்து அந்த வண்டி வருதுன்னா செக் போஸ்ட்ல வந்து நிப்பாட்டிடலாமே. அப்ப செக் போஸ்ட்ல ஏதோ செட்டப் பண்ணி தானே உள்ள வராங்க. அப்ப செக் போஸ்ட்ல இருந்தே தப்பு ஆரம்பிக்கு, இங்க உள்ள வரதுல தப்பு ஆரம்பிக்கு. இப்போ பெரிய பெரிய லாரிகள்ல வந்து 200 லாரியா கிடக்கிற எண்ணிக்கை வந்து கணக்கு பார்த்தா 200 லாரி இந்த இதுல கொட்டி கிடக்கு. கேரளாவில் இருந்து 200 லாரிகளில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி மற்றும் பாஜக எம்பிக்கள் போட்டி போராட்டம் நடத்தியதால் அசாதாரண சூழல் நிலவியது. நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் பேரணி செல்ல திட்டமிட்டனர். ஆனால் அதற்கு முன்னதாகவே அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி அவமதித்ததாக கூறி நாடாளுமன்ற நுழைவாயில் முன்பு பாஜக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே சமயம் நீல நிற ஆடையில் அம்பேத்கரின் படத்தை ஏந்தியபடி அம்பேத்கர் சிலையிலிருந்து நாடாளுமன்ற நுழைவு வாயில் வரை இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் பேரணியாக சென்றனர். நாடாளுமன்ற வளாகத்தில் 4வது நுழைவாயிலான மக்கரா துவார் அருகே 2 தரப்பினரும் சந்தித்துக் கொண்டபோது பரஸ்பரம் கண்டன முழக்கங்கள் வலுவாக எதிரொலித்தன. ஒரு கட்டத்தில் முழக்கங்கள் வாதங்களாக மாறி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.